எங்கே உங்கள் அப்பன் ஆட்டோக்கு லோன் வாங்கிட்டு 6 மாதமாக கட்டாமல் இருக்கான். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில்? அண்ணா நான் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம்ண்ணா. நீங்கள் இன்னும் சத்தம் போடாதீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. கேவலமாக இருக்கா? இருக்கணும். அதுக்காக தான் நான் சத்தம் போட்டு பேசுகிறேன். இப்படிலாம் பேசினா தான் அவங்க மாதிரி அவங்க கிட்ட காசு வாங்க முடியும். எங்கள் அப்பாவுக்கு கண்ணில் புற விழுந்துருச்சாண்ணா, அதனால தான் இவ்வளோ நாள் ஆட்டோ ஓட்டவே போக முடியல. என் கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு தான் அவருக்கு கண் ஆப்ரேஷனே பண்ணோம். அதனால தான் இவ்வளோ நாள் லோன் அடைக்கவே முடியல. ஆனால் இப்போ சரியாயிடுச்சேண்ணா, இன்னும் ஒரே வாரத்தில் அவர் உங்கள் கடனை ஃபுல்லாக அடைச்சிருவாரு. என்ன நம்புங்க. அது வரைக்கும் வேணா இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க. எத்தனை பவுனு? 2 கிராம். 6 மாதத்துக்கு லோன் எவ்வளோ கட்டணும் தெரியுமா? 50,000. இந்த 2 கிராம் மோதிரத்தை வச்சு நாக்கு வலிக்க சொல்றியா? முதல்ல உங்கள் அப்பனுக்கு ஃபோன் போட்டு இப்போவே இங்கே வர சொல்லு. நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அவன் தானே கையெழுத்து போட்டு பேங்க்லேருந்து காசு வாங்கிட்டு வந்தான். அவனை கால் பண்ணி வர சொல்லு. ஒரு நிமிஷம் வெளியே வந்து கால் பண்ணு, இல்லை நான் உள்ளே வர வேண்டியது இருக்கும். சார் கிளைண்ட் கிட்ட தான் சார் பேசிகிட்டு இருக்கேன். என்னைக்கு பேமெண்ட் வாங்கிடலாம் சார்? ஓகே சார், ஓகே. லவுட் ஸ்பீக்கரில் போடு. ஹலோ அப்பா, அப்பா லோன் கொடுத்தவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காங்கப்பா. சரிம்மா, அப்பா பக்கத்தில் தான் இருக்கேன். இதோ வந்துடுறேன், நீ பயப்படாத, சரியா? வாயா வா, உன்னை தான் 6 மாதமாக தேடிக்கிட்டு இருக்கோம். பேங்க்லேருந்து 100 தடவை கால் பண்ண எடுக்க மாட்டேன். இப்போ உன் பொண்ணு கால் பண்ணது உடனே எடுக்கிற? கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க தம்பி, உங்களை விட நான் வயசில் பெரியவன். பெரியவனா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இப்படி சில்லறத்தனமாக நடந்துக்கிற. பேங்க்லேருந்து லோன் வாங்க தெரிஞ்ச உனக்கு திரும்ப லோன் கட்ட தெரியாதா? 3 வேளை சோறு தானே திங்கிற. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அறிவியல் ஒன்று இருக்கணும்ல. என்னடா ரொம்ப கேவலமா பேசுறீங்க அப்பாவை? உங்க அப்பா வயசாகுதவருக்கு உங்க பேங்க்ல லோன் வாங்கிட்டா நாங்களும் உங்களுக்கு அடிமைங்களா? நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நாங்க கேட்டுட்டே போகணுமா? லோன் கேட்க வந்தா அடிப்பீங்களா? இப்படி கொடுத்த காசை திருப்பி கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதை மீறி நீ பேசிட்ட. இதுக்கு மேலேயும் உன்னை அடிக்காம விட்டா நான் மனுஷியே இல்லை. நீங்களும் மனுஷங்க தானே. உங்களுக்கு அப்பா அம்மா குடும்பம்னு யாருமே இல்லையா என்ன? அவங்க கிட்ட இந்த மாதிரி யாராவது வந்து பேசினா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. கொஞ்சம் இருமா, எல்லாம் என்னுடைய தப்பு தான். பேங்க்ல இருந்து கால் வரும்போதே நான் அதை அட்டன் பண்ணி பேசியிருக்கணும். என்னை மன்னிச்சிருங்க. ஏழைங்க நாங்கள் பசியும் பட்டினியுமா, ஏன் இருக்க இடம் இல்லைனாலும் மரத்தடியில் கூட வாழ்வோம். ஆனால் மானத்தை விட்டு வாழ மாட்டோம். இந்தாங்க ஆட்டோ சாவி, நீங்கள் ஆட்டோ எடுத்துட்டு கிளம்புங்க. நீ போமா.